துரிபி மரபத நல்ல துணமத நலரது யாந்தனா. கட்டுகளை அறுக்கிற தேவன், ஓ விடுதலை கொடுக்கிற தேவன், ஓ மாற்றத்தை கொடுக்கிற தேவன். ஆண்டவரே, இந்த 4வது நாளின் ஓரா கத்திகா சிக்க தரா இந்த 3வது ஜெப வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு இந்த உபவாசத்தின் நாட்களை நியமித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு பேசுகிற உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நிலைநிறுத்தும், தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த நேரத்தில் ஆண்டவரே, ஜெபத்துக்கு இன்னும் வராமல் தடைபட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் கொண்டு வரும்படியாய் ரகபனாஷிகி தீ பிரகத நல்லது நீ அந்தரே ஆறுதலின் தேவன். அமேன். உம்மை குறித்து அப்படியாய் சொல்லுகிறதே, ஆறுதலின் தெய்வம் என்று எழுதியிருக்கிறது. அந்த ஆறுதலின் தெய்வம் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படி, எங்கள் மத்தியிலே உறவாடி, ஓ நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, காலை ஆராதனையில பேசும்போது நீங்க சொன்ன வார்த்தை, ஓ வாசஸ்தலம், தேவனுடைய வாசஸ்தலம் மனிதர்களிடத்தில் இருக்கிறது, மனுஷரிடத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உள்ளாவி எங்கள் தேவனாயிருந்து எங்களை அதிசயங்களை காண செய்யும், எங்களை அற்புதங்களை காண செய்யும். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் நெருங்கி சேரக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளையும், எல்லா கட்டுகளையும், எல்லா சத்துருவின் அதிகாரங்களையும் இயேசுவின் நாமத்திலே முறியடித்து செபிக்கிறோம். கர்த்தர் நீர் கிரியை செய்யும், கர்த்தர் நீர் பலன் தாரும், கர்த்தர் கிருபையிலே நிலைநிறுத்தும், தயவுள்ள சித்தத்தை வழிநடத்தி தந்தருளும். கிரபதனமோ ஷிப்பன கதனமதுரிபி கபனலரது யாந்தனை மகனமதுரிபி ஷனதன வெதினிலிருது யாந்தன. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை நிலைநிறுத்தும், தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும், தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள் எங்களை வைத்துக் கொள்ளும், உம்முடைய மகிமையில் எங்களை நிலைநிறுத்தும். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களிடத்தில் எதை பேச சித்தம் கொள்ளுகிறீர், எதை பேச ஆண்டவரே நீர் வாஞ்சிக்கிறீரோ அதை பேசி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படி, கண்ணீரெல்லாம் துடைக்கிற என் தெய்வம், தடைகளை எல்லாம் நீக்குகிற என் தெய்வம், ஓ பரிசுத்தம் பண்ண வைக்கிற தெய்வம், ஆறுதலின் தெய்வம், உடைய நன்மைகளை தருகிற தெய்வம், எங்கள் மத்தியிலே அசைவாடி பேசும்படியாய் உடைய கிருபையில் நிலைநிறுத்தும்படியாய் வேண்டி செபிக்கிறேன். உடைய கிருபையில் நிலைநிறுத்தும்படியாய் வேண்டி செபிக்கிறேன். உடைய கிருபையில் நிலைநிறுத்தும்படியாய் வேண்டி செபிக்கிறேன். ஆண்டவரே, தகுதி உள்ளவராய் மாற்றுகிறது நீங்க தானே, எங்களை தகுதிப்படுத்துறது நீங்க தான்ப்பா, எங்களை பலப்படுத்துறது நீங்க தான், எங்கள் அங்கலாய்ப்பை கேட்டு எங்களை ஆசீர்வதித்து கிருபையில் நிலைநிறுத்துகிறது நீங்க தான். சமாதான காரணரே, எங்கள் மத்தியிலே உறவாடி எங்களை ஆசீர்வதியும். எங்களோடு ஆண்டவரே, நீ சொன்னீரே நேரம் கொடுப்பாயா தேவனுக்கு. கடந்த நாட்களில் எங்களோடு பேசின வார்த்தை, ஐ வாண்ட் டு டாக் டு யூ, உன்னோடு பேச விரும்புகிறேன். will you spare some time personally, தனிப்பட்ட முறையில் என்னிடத்தில் நேரத்தை செலவு பண்ணுவாயோ என்று கேட்டீரே. லார்ட், அதை தொடர்ந்து செய்கிறதற்கு, தொடர்ந்து செயல்படுத்துகிறதுக்கு லார்ட் give us a strength, ஒரு நல்ல பலனை ஆண்டவரே, தேவ சமூகத்தில் அமரத்தக்க கிருபைகளை எங்களுக்குள்ளே பெருக செய்யும். எங்களுக்குள்ள அந்த கிருபையை, எங்களுக்குள்ள அந்த தயவை, எங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை பெருக செய்யும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடி எங்களை ஆசீர்வதியும் என்று வேண்டி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கடந்த 3 நாட்களில் இன்றைக்கு 4வது நாள். இந்த 4 நாட்களும் கர்த்தர் செய்த காரியம், உண்மையிலேயே இந்த உபவாச ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது என்று சிலர் என்னிடத்தில் அந்த காரியங்களை குறித்து சொன்னீர்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். சிலர் ஜெபிக்கும் பொழுதே அதை குறித்து அக்னாலஜ் பண்ணீங்க. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் நெருங்கி சேர வேண்டும். ஆவியானவர் பேசின வார்த்தைகளை வைத்து ஜெபித்தீர்கள். எல்லாவற்றுக்காயும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இன்னும் உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக
நான் ஒரு சின்ன ஒரு இணைப்பை மாத்திரம் செய்ய விரும்புகிறேன். அதிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவும், தேவனோடு உறவாடி லிஸ்னிங், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய், லிஸ்னிங் த வாய்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சத்தத்தை ஊழியர் மூலமாய் கேட்குதல், அது ஒரு வகை. அடிப்படையாக அவர் பேசிய அவருடைய வேத வசனத்திலிருந்து கேட்குதல், அது அடிப்படை. அது அடிப்படை. நம் சொப்பனங்களில், தரிசனங்களில் ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை பெறுதல், அது ஒரு வகை. இருதயத்தில் தேவ சத்தம், அது ஒரு வகை. காதில் தேவ சத்தம். இந்த 4 அனுபவங்களும், சொப்பனம், தரிசனம், இருதயத்தில் சத்தம், காதுகளில் சத்தம் கேட்குதல், இது தனிப்பட்ட முறையில் தேவன் ஒரு மனிதனத்தில் உறவாடுகிற முறைமைகள். ஆனால் அதற்கு அடிப்படை ஆதாரமாக அவருடைய இந்த வேதாகமத்திலிருந்து தான் அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லும்போது அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார், என்னிடத்திலிருந்து எடுத்து போதிப்பார் என்று சொன்னார். இயேசு போதித்தவைகளை நினைப்பூட்டுவார் என்று சொன்னார். So remembering, தேவனுடைய வார்த்தைகளை எப்போ நமக்கு நினைப்பூட்டுதல் வேண்டும் என்று சொல்லுவீர்களானால், ஒரு காரியத்தில் நான் செயல்படும் பொழுது, ஒரு காரியத்தில் நான் ஈடுபடும் பொழுது தேவ சத்தம் கேட்குதா? So that is the requirement. அதுதான் தேவனுடைய நம்மிடத்தில் தேவையாயிருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு. requirement. அப்போ அது காதுல கேட்கறதுக்கு அல்லது இருதயத்தில் அந்த சத்தம் வர்றதுக்கு there is a connection is needed. ஒரு இணைப்பு அவசியப்படுகிறது. அந்த இணைப்பு தேவனுடைய வேத வசனத்தின் மூலமாக முதலாவது உண்டாகிறது. ஒரு மனிதன் தேவனுடைய வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இணைப்பு அந்த மனிதனுக்குள் உண்டாகிறது. தேவனுடைய வேத வசனத்தை எடுத்து அதை கவனிக்கும் பொழுது இயேசு சொன்னார், அவரில் நாம் இணைந்திருக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், 15வது அதிகாரம், அதுல 4வது வசனத்திலிருந்து நாம் இதை வாசிக்கலாம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். எனக்கு அன்பான என் சகோதரனே, சகோதரியே, நாம் கனியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கனி கொடுக்காவிட்டால், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. nothing will be done without Christ. இயேசு இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த வசனம் வாசிக்கலாம். ஒருவன் என்னிலே நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள். அவைகள் எரிந்து போகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்கு அன்பான என் சகோதரனே, சகோதரியே, நாம் தேவனோடு நிலைத்திராவிட்டால், ஒருவன் கிறிஸ்துவில் நிலைத்திராவிட்டால் அவன் வெளியே எரியுண்ட கொடியை போல
அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். இப்போ கனெக்ஷன் சரியா இருந்தா, அதான் சொன்னேன், கனெக்ஷன் அவசியம். என் இருதயத்தில் சத்தம் கேட்கவும், என் காதுகளில் சத்தம் கேட்கவும், என்னிடத்தில் சொப்பனத்தில் அல்லது தரிசனத்தில் கர்த்தர் பேசவும், there is a requirement, ஒரு தேவை ஒன்று இருக்கிறது. அந்த தேவை தேவனோடு இருக்கிற உறவு, கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு. கடந்த நாட்களில் ஆவியானவர் ஒவ்வொரு காரியமா ரெஸ்டோரேஷன் பக்கம் நடத்தினார். யூடியூப்ல நம்முடைய ஒரு 4 அல்லது 4 செய்திகள் போடப்பட்டிருக்கிறது. இதுல வந்தது செய்தியோடு கூட ஆவியானவர் நடத்தின விதத்தோடு கூடிய ஜெபங்களும் சேர்ந்தாக்கள் அதுல இருக்குது. அதை தொடர்ந்து கவனித்து விரும்புகிறவர்கள் திரும்ப அதை நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்குன்னு நீங்க நம்புனீங்கன்னா நீங்க அதை மற்றவங்களுக்கும் அனுப்பி அவங்களும் அதில் பிரயோஜனப்பட்டு கொள்ள நீங்கள் சொல்லலாம். அல்லது இந்த ஜெபம் இன்னும் இந்த நாள் தவிர்த்து இன்னும் 3 நாட்கள் இருக்கிறது. வெள்ளி, சனி மற்றும் திங்கள், ஞாயிற்றுக்கிழமை இல்லை, வெள்ளி, சனி மற்றும் திங்கள், அதுலேயும் மக்களை நீங்கள் வரும்படியாய் அழைக்கலாம். அப்படி நீங்கள் அழைப்பீங்கன்னா நீங்கள் யார் அழைக்கிறீங்களோ அவங்களுடைய தகவலை எனக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் கடைசியில் முடிக்கும் போது ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கும் அது ஜெபிக்க, அவர்களுக்காக ஜெபிக்க அது எதுவாக இருக்கும். கர்த்தர் நடத்துவாராக. சார், இந்த வார்த்தையில ஒரு விடுதலை பெறுகிறதற்கு 3 நோக்கத்துக்காக இந்த ஜெபத்தை கர்த்தர் வைக்க சொன்னார். 3 நோக்கம். ஒன்று, சகலவித கட்டுகளும் அறுக்கப்படும். நீங்க அநேகர் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு நெருக்கடி, ஏதோ ஒரு சூழ்நிலை அல்லது ஏதோ ஒரு தேவை, சகலவித கட்டுகளும் அறுக்கப்படும். இன்னொன்று, தேவனிடத்தில் நெருங்கி சேரும்படியாய். 3வது, ஆவியின் வரங்களை, தேவனுடைய ஆவியின் வரங்களை பெறும்படி. இந்த 3 நோக்கத்துக்காக தான் இந்த கூட்டம் வைக்கப்படுகிறது. இது கர்த்தருடைய சித்தத்தின்படியாகும். ஆவியானவர் இருதயத்தில் ஏவி இதை செய்திருக்கிறோம். எனக்கு அன்பான என் தேவ பிள்ளையே, உங்க காரியத்துல இந்த 3ல எதை நீங்க விரும்பினாலும் அல்லது எனக்கு 3ம் அவசியம் என்று சொன்னாலும் கர்த்தர் அதை கொடுப்பார். கர்த்தர் அதை கொடுப்பார். ஆனா எப்போன்னு கேட்டா, when you obey, நீங்கள் இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுத்தும் பொழுது கர்த்தர் அவைகளை உங்களுக்கு தருகிறதை, உங்கள் குடும்பத்தில் விடுதலையை தருகிறதை, உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வதிக்கிறதை அவர் செய்வார். நேற்று தினத்தில் பேசும் பொழுது என்னுடைய சாட்சிகளை சில காரியங்களை சொல்லி சில விஷயங்களை பேசும்படியாய் ஆவியானவர் கிரியை செய்தான். ஏன் அதை சொல்லுகிறோம்? உங்களைப் போல வசனம் சொல்லுது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். அதே மாதிரிதான் எங்களுக்கும். ஆனால் தேவன் நம்மை விசுவாச ஓட்டத்தில் பயிற்றுவிக்கிறவராக இருக்கிறார். அந்த விசுவாச ஓட்டத்தில் நம்ம கவனமா அவர் பின்னாடி நடக்கும்போது தேவன் சகலத்தையும் புதிதாக்குகிறவர், தேவன் சகலத்தையும் ஆசீர்வதிக்கிறவர், தடைகளை விளக்குகிறவர், கட்டுகளை அறுக்கிறவர். ஆனா ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். அவர் சொன்னா செய்வார்னு நம்பணும். நம்புறதுக்கு அந்த கவலையை திரும்ப திரும்ப எடுத்து நமக்குள்ள வைக்க கூடாது. நீங்க கவலையை எடுத்து உங்க இருதயத்துல வைக்கிற வரைக்கும் ஒரு நாள் உங்க பிரச்சனை மாறாது. நான் திரும்ப சொல்றேன், நேற்று சொன்னேன், திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க உங்க பிரச்சனையை பத்தி கண்ணீர் வடித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பீர்களானால் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை. இது பிராக்டிக்கலா இருக்கிற உண்மை. ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒருத்தர் கவலைப்படாமல் என் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், என் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார், இப்படித்தான் நாம் அதை அறிக்கையிடணும். சரியா? இது உங்களை குற்றப்படுத்துறதுக்கு இல்லை, நீங்க சரிபடுத்திக் கொள்ளும்படி உங்களுக்கு நான் இதை ஆலோசனையாக சொல்லுகிறேன்.
நாங்களும் அதை கடந்து வந்தோம். அதைத்தான் நான் சொன்னேன் நேற்று சாட்சியில் சொல்லும் போது. நாங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கடந்து வந்திருக்கிறோம். சில நெருக்கடியான காலங்கள், போராட்டமான சூழ்நிலைகள். பட் ஸ்டில் கர்த்தர் கற்றுக் கொடுத்து அந்த பாட்டு பாடணும், முன்னும் பின்னும் என்னை நெருக்கி உம் கரம் வைக்கிறீர். எஸ், முன்னும் பின்னும் நெருக்கிறார்னா அவர் கரம் செயல்படுறதுக்கு தான். அவர் கரம் செயல்படணும்னு சொன்னா காத்திருக்க வேண்டும். கர்த்தர் கிரியை செய்யும்படி காத்திருக்க வேண்டும். கர்த்தர் செயல்படும்படி காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நடத்தும்படி காத்திருக்க வேண்டும். எஸ், we need it. We need to do that. நாம் அதை செய்யணும். ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், ஆண்டவர் கொடுத்த பதிலை பிடிக்கணும். ஆக்சுவலா பதில் வந்த பிறகும் திரும்ப ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது என்பது அது தவறான காரியம். அது தவறான காரியம். பதில் வரும் வரைக்கும் ஜெபிக்கலாம். ஆண்டவர் வாக்குத்தத்தமாக பதிலை கொடுப்பார். ஆனால் அது என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். நான் ஜெபம் பண்ணா ஒரே வாக்குத்தத்தமா வருதுன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரே வாக்குத்தத்தமா வருது பிரதர், ஆனா நடக்க மாட்டேங்குது. ஒரே வாக்குத்தத்தமா வருதுன்னா விஷயம் என்ன தெரியுமா? இன்னும் விசுவாசிக்கலன்னு அர்த்தம். இன்னும் என்னது? விசுவாசிக்கல. ஆண்டவர் சொன்னதை செய்வார்னு நம்பல. அதாவது ஆண்டவருடைய பராக்கிரமத்தை நாம அலட்சியம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோம். அவருடைய அன்பு இருக்கிறதுனால தான் என்ன செய்யறாரு? திரும்ப திரும்ப வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவருடைய இரக்கம் இருக்கிறதுனால தான் என்ன செய்யறாரு? திரும்ப திரும்ப நம்மகிட்ட பேசுறார். எனக்கு அன்பான என் சகோதரனே சகோதரியே, கனெக்ஷனை சரி பண்ணா, விசுவாசத்தை சரி பண்ணா, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறதெல்லாம் நடக்கும். நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆவியானவர் நமக்கு இன்னைக்கு சொல்ற காரியம், எஸ்டாப்ளிஷ் த கனெக்ஷன். தொடர்பை, கிறிஸ்துவோடு இருக்கிற தொடர்பை விட்டு விடாதே. கிறிஸ்துவோடு இருக்கிற தொடர்பை இழந்து போகாதே. கிறிஸ்துவோடு இருக்கிற தயவை இழந்து போகாதே. வார்த்தை இப்படி சொல்லுகிறது, குமாரன் வழியிலே கோபம் கொள்ளாமல். ஓஹோ, குமாரன் என்ன செய்யக்கூடாது? வழியிலே கோபம் கொள்ளக்கூடாது. சங்கீதம் 2 வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவரை பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஓஹோ, அண்டிக் கொள்ளுகிறவங்க தான் பாக்கியவான்கள். ஆமென், ஆமென், ஆமென். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். எப்பவுமே அந்த கிருபைங்கிறது இருக்காதுங்க. சொல்லி சொல்லி பார்ப்பாரு, கேட்கல, எப்பதான் நீ நம்புறன்னு பார்ப்போன்னு விட்டுருவாருங்க. வாக்குத்தத்தம் வந்துட்டே இருந்துச்சு, நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனா ஒண்ணுமே நடக்கலையா சம்திங் ராங் இன் அவர் ஃபெய்த். நம்முடைய விசுவாசத்துல குறை. See, this is the time that we need to correct. நாம் காரியங்களை சரிபடுத்தும்படியான நேரம். இந்த உபவாச ஜெபம் என்பதே தேவனிடத்தில் நாம் நெருங்கி சேரும்படியாய் வைக்கப்பட்டிருக்கிற நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவரோடு இருக்கிற உறவு எனக்கு அவசியம். அவர் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி, எஸ், அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை முத்தம் செய்யுங்கள். முத்தமிடுதல் யார் அந்த முத்தத்தை, உரிமையா முத்தத்தை ஒருவருக்கு பரிமாறுவா? ஒரு சிறு குழந்தையை கையில் எடுக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு முத்தம் எடுப்போம். அல்லது நாம் நன்கு நேசிக்கிற இந்த ரிலேஷன்ஷிப், இன்டிமசி, கணவனுக்கும் மனைவிக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப், அவர்களுக்கு கொடுக்கப்படுதல். சரியா? அது எப்படி உண்டாகுது? பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவானவர் மணவாளன் என்று, நாம் சபை மணவாட்டி என்று எழுதியிருக்கிறார். அப்ப முத்தம் செய்தல் மணவாட்டி கிறிஸ்துவுக்கு முத்தம் செய்யறதை காட்டுது.
எப்போ அன்பினால் கொடுக்கப்படுகிற முத்தம், அன்பின் பரிமாற்றம் தான் முத்தம் இல்லையா? அன்பின் பரிமாற்றம், முத்தமிடுதல். அப்ப கிறிஸ்து நம்மளை ஏற்கனவே நேசிக்கிறதுனால தான் என்ன செய்யறாரு? கடந்த நாட்களில் கூட ஆவியானவர் ஒரு தரிசனத்தை காட்டி உணர்த்தினார். அப்படியே கட்டி அணைத்து கொண்டிருக்கிறது போல. நம்முடைய இந்த வருஷம் வாக்கு தத்தத்தை போர்டில் அது இருக்கும், கட்டி அணைத்து கொண்டிருக்கிறது போல இருக்கும். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் ஒருத்தருக்குள்ள பில்ட் ஆகும்போது, நல்ல உறவு இருந்தா நாம் அவரை முத்தம் செய்ய முடியும். இயேசு வாழ்ந்த நாட்களில், இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் ஒரு பெண் சீமோன் என்கிற ஒருத்தனுடைய வீட்டிலே இயேசுவின் பாதங்களை முத்தம் செய்தாள் என்று வசனம் சொல்லுங்க. நீங்க போய் வாசிங்கன்னா, ஓயாமல் முத்தமிட்டாராம், ஓயாமல். தன் தலைமயிரினாள் ஹல்லேலூயா. லூக்கா 7:38. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38வது வசனம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு, அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து, அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து, தன் தலைமயிரினால் துடைத்து, தன் தலைமயிரினால் துடைத்து, அவருடைய பாதங்களை முத்தம் செய்து, அவருடைய பாதங்களை முத்தம் செய்து, பரிமள தைலத்தை பூசினாள். பரிமள தைலத்தை பூசினாள். அது நேரா தழுவிக்கல, பாதங்களை முத்தம் செய்தாலாம். யோசிச்சு பாருங்க. she was completely, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டவுன் டு எர்த் பர்சன் அப்படிம்பாங்க. கேட்டிருக்கீங்களா ஆங்கிலத்தில்? ரொம்ப ஹம்பிளான ஆளுங்க, ரொம்ப சிம்பிளான ஆளுங்க. இந்த அம்மா தான் அது. சாதாரண மனுஷனை பார்த்து சொல்றோம்ல, அது இல்லை. அது ஆக்சுவலா இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்யறதுங்கிறது தன்னை தாழ்த்தி, இன்னொன்னு தன் தலைமயிரால் துடைத்தாலாம், கண்ணீரால நினைச்சு. வசனம் சொல்லுது, பெண்களுக்கு தலைமயிர் எப்படி இருக்கான்? கிரீடமா இருக்கான், அலங்காரமா இருக்கான். அதையே தாழ்த்தும்படி, அதையே தன்னை தாழ்த்தும்படி அந்த பெண் அவருடைய பாதங்களில் வந்து அதை துடைக்கிறாள். இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி உண்டாச்சு? அதே அதிகாரத்தில் சொல்லுது. 39 அங்கே ஒருத்தன் கேட்கிறான், அவனுக்குள்ள ஒரு கேள்வி. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தாள், தன்னை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பான். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். அடுத்த வசனம், இயேசு அவனை நோக்கி, யாரை நோக்கி? அவன் கேட்கிறான், இந்த சீமோனு அவனை நோக்கி, நான் உனக்கு ஒரு காரியம் உனக்கு சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன் போதகரே சொல்லும் என்றான். அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான், அதை சொல் என்றார்.
சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆமென். அடுத்த வசனம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. பாவ மன்னிப்பை பெறும்படி இயேசுவின் பாதத்தில் வந்து கண்ணீர் வடிக்கிறாள், தலைமயிரால் துடைக்கிறாள், முத்தம் செய்கிறாள். நம்ம வாசித்த சங்கீதம் என்ன சொல்லிச்சு? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முத்தம் செய்தா என்ன நடக்கும்? பாவங்கள் மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அந்த அம்மா அதுதான் செய்தான் இல்லையா? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, தி இன்டிமசி ரிலேஷன்ஷிப், தேவனுக்கும் அதாவது கிறிஸ்துவுக்கும் ஒரு மனிதனுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு தொடர்பு பாவ மன்னிப்பின் மூலமாய் உண்டாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் அதிகமாய் மன்னிக்கப்படும் பொழுது அந்த மனிதன், இயேசு சொல்றார், அவன் எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்டில் எண்ட், முடிவு பரியந்தம், டில் எண்ட், முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம் அன்பு கூறுதல். அப்ப பாவங்கள் மன்னிக்கப்படுதல் என்பது ஒரு காரியமாகதல் இருக்கிறது, பாவம் மன்னிப்பு. ஆனா முத்தமிடுதல் அதற்கு ஏற்ற ஒரு பகுதியை தருகிறது. முத்தம் கொடுக்கிறது எதுக்குன்னு சொன்னேன்? நாம் வழியிலே அழியாதபடிக்கு இல்லையா? அவரை முத்தம் செய்யுங்கள். சரி, இந்த வழி எதை குறிக்குது? வழி எதை குறிக்குது? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படின்னு சொல்லுதே. இந்த வழி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வாழ்நாள், இது மட்டும்தான் சான்ஸ், அதுக்கு பிறகு கிடையாது. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் தன் ஆயுசு நாட்களை கழிக்கிற அந்த காலம், அந்த காலத்துக்குள்ளேயே முத்தம் செய்யணும். அப்ப முத்தம் செய்யணும்னா முதல்ல எனக்கு அவர் என் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உள்ளவர் என்பதை குறித்த ஒரு அறிவு, அந்த பாவ மன்னிப்பை அவள் பெறுகிறாள். அந்த பாவ மன்னிப்பை பெற்று அவள் தேவனோடு உறவாடும்படியாய் கடந்து போக தேவன் கிருபை தருகிறாள். அல்லேலூயா. அப்போ the relationship between a man and God, தேவனுக்கும் மனிதனுக்குமான அந்த உறவு முதலாவது பாவ மன்னிப்பு என்கிற அவருடைய அன்பினால், அவருடைய இரக்கத்தினால், அவருடைய கிருபையினால் உண்டாகிறது. அவள் வந்து இயேசுவின் பாதத்தில் கண்ணீரினால் நனைக்கிறாள், தலைமயிரினால் துடைக்கிறாள், முத்தம் செய்கிறாள். அதன் பின்பு பரிமள தைலத்தை அவர் பாதங்களில் பூசுகிறாள். தைலம், எண்ணெய். அவர் சொல்றாரு, நீ என் தலைக்கு எண்ணெய் கொடுக்கலப்பா, ஆனா அவன் என்ன செஞ்சா பாரு, பரிமள தைலத்தினால என் காலை கழுவுறா. எனக்கு அன்பானவர்களே, நமக்கு வேண்டியது தேவனோடு இருக்கிற உறவு, தேவனோடு இருக்கிற உறவு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு மனிதன் கர்த்தரோடு உறவாடும் பொழுது, உலகத்துல
எவ்வளவு பெரிய டிசாஸ்டரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது ஆண்டவர் பார்த்துக்குவாருங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். நான் சொன்னேன், விசுவாசம் தேவன் பேசி வசனத்தை சொன்ன பிறகு நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? தடுமாறிட்டே இருக்கக்கூடாது, தடுமாறிட்டே இருக்கக்கூடாது, கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. அவர் பார்த்துக்குவாரு முதல்ல நம்பணும். அவரை நம்புனா அந்த நம்பிக்கை வரும். ஏன் தடுமாற்றம் இருக்கு? நீங்க உங்க பிரச்சனையே மலையை போல பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நான் நேற்று சொல்லும்போது சொன்னேன், மலையை போல அதை பார்க்காதீங்க. ஒரு நாளும் பிரச்சனையை மாற்ற வல்லவரை பாருங்கள். அவருக்கும் நமக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்ததுன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம ஏரியா கவுன்சிலர் நமக்கு நல்ல பழக்கமாக இருக்காருன்னு வச்சுக்கிடுங்க. நல்ல பழக்கம், எங்கே பார்த்தாலும் நல்லா பேசிக்கிடுவார். நம்ம ஒரு காரியத்தை சொன்னால் அவர் சரி சார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு, அது செய்யவும் செய்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிடுங்க. நம்ம வெளியில் ஒரு இடத்துல போயிருக்கிறோம், நம்ம ஊர் சம்மந்தப்பட்ட அந்த நம்ம இருக்கிற ஏரியா சம்மந்தப்பட்ட ஆள் ஒருத்தர் வந்து, சார் எனக்கு இப்படி ஒரு காரியம், என்ன பண்ணன்னு தெரில, இதை எப்படி சமாளிப்பேன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம முதல் வார்த்தைன்னு சொல்லுவோம், ஏய் ஏன் கவலைப்படுறேன், எனக்கு அவரை தெரியும். என்ன தெரியும்? எனக்கு அந்த கவுன்சிலர் தெரியும், நான் முடிச்சு தரேன், நீ கவலைப்படாத. என்ன பண்ணுறேன்? நான் இந்த காரியத்தை முடிச்சு தரேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம். இல்லை ஆமாவா இல்லையா? சரி கவுன்சிலரை விடுங்கப்பா, ஒரு போலீஸில் ஸ்டேஷனில் ஒரு ஏட்ட தெரியும்னு வச்சுக்கிடுங்கய்யா. கொஞ்சம் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள நமக்கு தெரிஞ்சுட்டு நாம என்ன சொல்லுவோம்? எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவோம். ஆமாவா? அதே மாதிரி தான் இயேசுவை ஒருத்தர் சரியா அறிஞ்சிருந்தா, ஏய் நான் சோமன்னா அவர் உடனே செய்வார் தெரியும்ல அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஜெபம் என்னது? அவர்கிட்ட போய் சொல்ற விண்ணப்பம் தானே. விண்ணப்பங்கள் இருக்கிறது, தேவனுடைய வசனத்தின்படி செய்கிற கீழ்ப்படுகிற ஜெபம் இருக்கிறது. அப்ப நான் போய் அவர்கிட்ட பேசினா எனக்கு இதை செய்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நம்பிக்கை. எல்லாம் புரியுது பிரதர், ஆனா மனசுக்கு மட்டும் இன்னும் சரியாவே ஆக மாட்டேங்குது. முதல்ல கவலைப்படுறதை நிறுத்துறதுக்கு ஆண்டவர் தந்த வாக்கு தத்தங்களை, அந்த கவலை நம்ம இருதயத்தில் மேற்கொண்டிருக்கும்னு சொல்லித்தரேன். அந்த வாக்கு தத்தங்களை சொல்லுங்க. வாக்கு தத்தங்களை, எஸ் எனக்கு இப்படி சொல்லி இருக்கிறார், செய்வாரியா. இப்போ நம்ம ஒரு பிராக்டிக்கலா சொல்றோம், கவனிங்க. போன ஜூலை மாதம் நம்முடைய ஜெப வீட்டில் வருடாந்திர கன்வென்ஷன் நடந்தது. இந்த வருடாந்திர கன்வென்ஷன்ல, அந்த கன்வென்ஷன் மீட்டிங்ல கர்த்தருடைய பெரிய கிருபையில் அதனுடைய பட்ஜெட் வந்து நாங்கள் யோசிக்காத, அது வரைக்கும் செய்யாத ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் ஒரு பட்ஜெட் இருந்தது. கர்த்தர் கிருபையில் 1,20,000 ரூபாய் அதற்குரிய தேவைகளை கர்த்தர் சந்தித்து அதை நடத்தினார். ஆனால் அது எப்படி நடந்துச்சு தெரியுமா? ஆண்டவர் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். இதை எப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, அதை குறித்து ஆலோசனை பண்ணும் பொழுது திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொன்னோம், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். கரெக்டா அது சொல்லுவோம், அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகும். அந்த வார்த்தையை சொல்லுவோம், அடுத்து மூவ் ஆகும். கர்த்தருடைய பெரிய கிருபையிலே ஒரு சில நபர்கள் மூலமாகவே அந்த தேவைகளை கர்த்தர் சந்தித்து நடத்தினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அப்படி ஒரு விசுவாசம் நம்மகிட்ட இருக்கா? அழகாக வார்த்தை சொல்லுது, தரிசித்து நடவாமல். ரெண்டு கொரிந்தியர் 5:6, 2 கொரிந்தியர் 5:6, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஓஹோ, அப்படின்னா என்னங்க? தரிசித்துனா நாம் பார்த்ததை நம்புறதுங்க, அல்லது பார்க்கிறத நம்புறதுங்க. ஆனால்
விசுவாசித்து நடத்தல் என்பதற்கும் பார்த்து நடப்பது என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு மனிதனுக்குள் அதை கண்ணால பார்க்கல, ஆனா நம்புறேன். ஆனா அந்த நம்பிக்கை எப்ப வரும்? எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல உறவு இருந்தா வரும். அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது என்ன? அந்த பெண் இயேசு அங்க பிசிக்கலா இருந்ததுனால முத்தம் கொடுத்தாப்பா. இப்ப நம்ம எப்படி செய்யறது? பிசிக்கலா அங்க இருந்தார் இயேசு. அவர் போய் அவர் பாதத்துல தலைமை அந்த கண்ணீரினால நினைச்சு தலைமையினால தொடச்சி முத்தம் கொடுத்தா கடைசியில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்பா இவ பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுப்பா அப்படின்ட்டாரு. அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங் முதல்ல வேதாகமத்தை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இரண்டு நண்பர்களுக்குள் அன்பின் பரிமாற்றம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது நாங்கள் சின்ன பிள்ளைகளா இருந்து வளர்ந்த நாட்கள்ல இருந்து சொல்லணும்னா, அவங்க வீட்டில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அல்லது காலேஜ் படிக்கும்போது காலேஜில் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது. காலேஜ் முடிஞ்சிடும், எங்கேயாவது பக்கத்தில் அங்கே போய் இருந்து கொஞ்சம் நேரம் இருந்து அரட்டை அடிச்சுட்டு பேசிட்டு ஸ்பெண்ட் பண்ணி. நட்பை வளர்க்க வேண்டுமானால் நேரம் செலவு பண்ணுதல் அவசியம். புதிதாய் திருமணம் முடித்தவர்களுக்குள்ளேயும் அது அவசியம். இன்னைக்கும் கொஞ்சம் திருமணம் முடிந்து சில வருடங்கள் கடந்த தாய்மார்கிட்ட கேட்டு பாருங்க, ஒரு காரியம் சொல்லுவாங்க. எங்க அவர் நேரமே என்ற ஸ்பெண்ட் பண்றது இல்லைங்க, பேசுறது இல்லைங்க, பேசுறதுக்கு நேரம் கொடுக்கறது இல்லைங்க. இல்லை நம்ம அதாவது ஆண்கள் பொருளாதாரத்துக்காக ஓடுறதுக்காக சில விஷயத்துக்குள்ள போயிடுவாங்க. ஆனால் பெண்கள் ஒரு காரியத்தை அதிகமாக எதிர்பார்ப்பார்கள். ஒரு நல்ல குடும்ப உறவுக்கு அவசியமாக இருக்கிறது இரண்டு பேருக்குள்ளும், கணவன் மனைவிக்குள்ளும் அன்பின் பரிமாற்றத்தின் அடிப்படையில் ஒருவர் ஒருவர் அமர்ந்து பேசுதல் என்பது அவசியம். இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகாது, அது பெருகாது, பில்ட் ஆகாது. அதுல உடைசல்கள் வரும், தேவையில்லாத பிரச்சனை வரும். இதே போலத்தான் நான் இயேசுவோடு நான் நேரத்தை செலவு பண்றதுக்கு என்னை ஆரம்பிக்க வைக்கிற ஒரு செயல்பாடு வேதத்தின் முறையான வாசிப்பு. இப்படி திறந்து அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படி வாசிக்கிறது இல்லை. அது தியானிக்கும் பொழுது இது என்ன இது என்னன்னு சொல்லி தேடுறதுக்காக அப்படி செய்யலாம், தப்பு இல்லை, சரியா? ஆனால் முறையாக ஒரு ஆர்டரா அதை வாசிக்கிறதுக்கு பழகிக்கோங்க. ரெகுலரா வாசிக்கிறவங்களுக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறதை தியானிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இது ரெண்டையும் செய்துவிட்டு ஜெபிக்க வேண்டும். தியானிக்கும் பொழுது ஓஹோ இந்த காரியத்தில் எனக்குள் ஒரு கீழ்ப்படிதல் தேவையோ, நான் அதை சரிபடுத்த விரும்புகிறேன், என்னை நான் இந்த காரியத்தை செய்யும்படி என்னை உம்மிடத்தில் சரண்டர் பண்ற ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, சரண்டர் பண்றேன் அப்படின்னு நம்மளை ஒப்பு கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி அதை செயல் கொண்டு வருது. இப்போ 2 நாள் முன்னாடி நினைக்கிறேன், ஆவியானவர் தெளிவான சொன்னாரு, நான் உன்கிட்ட பேச விரும்புறேன், எனக்கு நேரம் கொடுப்பியான்னு கேட்டாரு. பல நேரம் நம்ம என்ன செய்யறோம், நாம் அவர்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு போயிடுறோம். ஆவியானவர் நம்மகிட்ட கொடுக்கிற காரியம், நம்மகிட்ட வேண்டிக் கொள்கிற காரியம், பரிசுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல வேண்டிக் கொள்கிற காரியம், ஐயா என் மகளே என் மகனே, ஐ வாஸ் வெயிட்டிங் நியர், உன் பக்கத்துல தான் நிக்கிறேன், பட் யூ ஆர் நாட் கிவிங் எ சான்ஸ் டு ஸ்பீக். எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கே நேரம் கொடுக்க மாட்டேங்கிறியே. ஸோ ரிலேஷன்ஷிப் என்பது, ஒரு உறவு என்பது, ஒரு மனிதனுக்கும் தேவனுக்குமான உறவு என்பது நான் பேசுகிறதோடு நிற்கிறது அல்ல, அவர் பேசுகிறதை கேட்கவும் அதை என் வாழ்க்கையில் செயல்படுத்தவும் முயற்சி செய்தார். நாம ஆராதிக்கிற தெய்வம் பேசுற தெய்வம். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்கு? சற்று யோசிச்சு பாருங்க. என்னோட பேசுங்க. வேத வசனத்துல பேசுறது உண்மைதான்,
அது எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். நீங்கள் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் எழும்பி, அதாவது அந்த வசனம் உங்களுக்கே சொன்ன மாதிரி இருக்கும். அது ரேமா வார்த்தை என்பார்கள். ரேமா வெளிப்பாடுள்ள வார்த்தை. ஆனால் நான் முறையாக வாசித்து கொண்டே வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்தும்படியாக கர்த்தராகிய இயேசு சொல்றாரு, ஆவியானவர் என்னிடத்திலிருந்து எடுத்து போதிப்பார். அப்ப போதிக்கிறது யாரு? இயேசுதான், ஜீசஸ். அப்ப இயேசுவோட நேரத்தை செலவு பண்றதுக்கு நம்முடைய பங்களிப்பு என்ன? கனெக்ஷன் சரியா இருக்கணும். நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால், நான் அவனில் நிலைத்திருந்தால், அப்படிதான் சொல்றாரு இல்லையா? யோவான் 15 வாசித்தோம் இல்லையா? யோவான் 15, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. பாருங்க, 5 சொல்லும்போது, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான். அவன் என் மேல ரிலேவா இருக்கணும், நானும் அவனால நிலைச்சிருந்தான். ஓஹோ, இட்ஸ் a மியூச்சுவல், 2 பேருக்கும் சேர்ந்த ஒரு உறவு, தனிப்பட்ட முறையில் கிடையாதுங்க. See, I'll tell you one thing. இது நீங்க சொல்லலாம், இது சீசர்களுக்கு சொல்லப்பட்டதானே. சீசர்களை பார்த்து தானே பேசினார் இயேசு. சீசர்களை உண்டாக்கத்தான் சொன்னார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, அப்படித்தானே சொன்னாரு இல்லையா? மத்தேயு 28. மத்தேயு 28:19. நீங்கள் புறப்பட்டு போய், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். சரி, இது இன்னொரு சப்ஜெக்ட் வருது இதுல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்துவாராக. அப்ப பாருங்க, சீசர் ஆக்க சொன்னாரு, ஞானஸ்நானம் கொடுக்க சொன்னார். ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இன்னைக்கு சபை எப்படி போதிக்குது? ஏய், நீ இயேசு கிட்ட வரணும், இதெல்லாம் கை கொண்டாதான் நீ வர முடியும்னு சொல்லுது. ரிவர்ஸ்ல போகுது. பாவ உணர்வு ஒரு மனிதன் அடைகிறது மாத்திரம்தான் தேவனிடத்தில் வரக்கூடிய குவாலிட்டி. அந்த பாவ உணர்வு அடைஞ்சிட்டானா, எனக்கு யார் விடுதலை கொடுப்பான்ற அந்த தேடல் அவனுக்குள்ள வந்துச்சுன்னா, அவனுக்கு விடுதலை கொடுக்க போறவர் இயேசு. இயேசு யாருங்கிறத நாம் அறிமுகப்படுத்த வேண்டும். அங்க சொல்றாரு, சீஷராக்கி. சீஷராக்குறதுனா என்ன? போ தெளிவா சொல்லுது இல்ல வசனம். நான் கட்டளையிட்ட யாவும் அவர்களுக்கு. முதல்ல கட்டளையிட்டதை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் சீசராக்கள்னு சொன்னிருக்கா? திரும்ப அதை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. ஆர்டர் என்னது? அந்த முறைமை என்னது? ஃபர்ஸ்ட் போ, அவனை சீஷனாக்கு, என்னை பின்பற்றவனா மாத்து. முதல்ல என்னைய பத்தி சொல்லிட்டு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடு. இந்த ரெண்டையும் செஞ்சிருக்கியா? செஞ்சுட்டு அவனுக்கு உபதேசம் பண்ணு. அதுதான் வார்த்தை. நான் ஒரு இடத்துல இதை பத்தி சொல்லும்போது பயங்கரமான கேள்வி எழுந்துச்சு. அது எப்படி? பாவத்தை விட்டுட்டு தானே ஞானஸ்நானம் எடுக்கணும்? கட்டாயம் அதுதான். ஆனா ஒரு மனுஷனுக்குள் இயேசு வரும் பொழுது பாவம் கட்டாயம் போகும். நான் ஒரு காரியம் சொல்றேன். நம்முடைய கர்த்தருடைய கிருபையிலே, தேவனுடைய தயவினால் இதுவரைக்கும் நாம் இங்கே வந்து ஊழியம் செய்ததில் 29 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தொகை இன்னும் பெருக வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அதற்காக இருக்கிற அந்த தொட்டியில ஒரு சின்ன தகராறு, அதனால ஞானஸ்நானம் தடைப்பட்டு கிடக்கு. ஸ்டோம் பண்ணிக்கோங்க. அது நாங்கள் சரி பண்ண முயற்சி செய்து பார்த்து விட்டோம். அது வீரல் விட்டு தண்ணி லீக் ஆகுது. ஸோ அதனால் கடந்த முறை செய்யும் பொழுது, ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது ஒரு அளவு ஏறி பிறகு 2வது தண்ணியை வாங்கி ஊற்றி அப்புறம் எப்படி தான் ஞானஸ்நானம் கொடுத்து முடிச்சு எடுத்தோம். அது குறைஞ்சிட்டு அளவு முட்டு போட வச்சு ஞானஸ்நானம் கொடுத்தோம் கடந்த நேரத்தில். அதனால் வேறு வழி இல்லாமல், அதனால் அது 10x10 சைஸில் இருக்க ஒரு நல்ல பெரிய அகலமான ஒரு தொட்டி.
அதில் ஆண்டவர் கிருபையிலே ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறோம். இன்னும் அதற்கு தேவையாக இருக்கிறவைகள், அதற்கு தேவை என்னென்னா டைல்ஸ் போடணும். ஒரு ரஃப் எஸ்டிமேட்டாக ஒரு 35,000 ரூபா ஆகும். ஜோமனுங்க, நம்முடைய வியாழக்கிழமை ஜெபிக்கிறவங்களுக்கு அது தெரியும். இந்த பாயிண்ட் அதில் வரும். வியாழக்கிழமை ஜெபிக்கிறவங்களுக்கு அந்த பாயிண்ட் அதில் இருக்கும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த காரியம் வந்ததுனால அது சொல்கிறேன். தேவைகள் சந்திக்கப்படும்படியாக ஏற்ற நேரத்தில் சீக்கிரமாக அதை சரி பண்ணி சீக்கிரத்தில் நாம் திரும்ப ஞானஸ்தானத்தை நடத்தணும், ஆராதனை. அதுக்காக ஜோமனிக்கணும். சரி, இப்போ ஒரு 5 பேர் ஒரு ஊரிலிருந்து வந்து ஞானஸ்தானம் எடுக்கும்படியாய் வந்திருந்தார்கள். அதில் 4 பேர் பெண் பிள்ளைகள். ஒரு சகோதரன் வந்திருந்தார், திருமணமானவர். அவருக்கு 2 யோசனை, ஞானஸ்தானம் எடுக்கவா வேண்டாமா. ஏன் யோசனைனா, அவர் குடிக்கு அடிமையாக இருந்தார். அவர் குடிக்கு அடிமையாக இருந்தார். அந்த மனுஷன், நான் வந்து சுவிசேஷம் சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு அவர் என்ன பிரச்சனையில் வந்திருக்காருன்னு நமக்கு தெரியாது. அந்த ஞானஸ்தானம் கொடுத்தது யாரு? நம்ம என் மனைவியினுடைய பெரியம்மா. அவங்க ஆதாயப்படுத்தின பிள்ளைகள். அவங்கள நாங்கள் பின்பலாக போய் விசாரித்து அவர்களுக்கு நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நடந்திருக்காது பின்னதாக. சரியா, முதல்ல அப்போ சந்திக்கிறோம். இவர்கள் வந்து முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும், மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று வந்திருந்தார்கள். அப்போ இந்த நோக்கத்தில் வந்திருக்கும் பொழுது அவருக்குள்ள கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர், கிறிஸ்துவை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், ஆனாலும் சபைக்கு போறவர், ஆண்டவருக்காக செயல்படுறவர், ஒரு மெயின்லைன் சர்ச்சை சார்ந்தவர், இப்படிப்பட்ட மனிதன். ஆனால் அவருக்குள்ள என்ன இல்லை? குடிவெறியின் ஆவியின் போராட்டம். நான் சுவிசேஷத்தை தெளிவா சொன்னேன். வசனத்தில் தெளிவா இருக்கு. வசனத்தில் தெளிவா இருக்கு. இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நீ அறிக்கையிட்டு விசுவாசித்தால் நீ ஞானஸ்நானம் பெற தகுதியுள்ளவனா இருக்கிறாய். இது எங்க இருக்கு? அப்போஸ்தலர்ல 8 நினைக்கிறேன். கந்தக மந்திரியோட அங்க நடந்து போகையில அப்போஸ்தலர்ல எட்டாவது அதிகாரம், அதுல 37வது வசனம். நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றார். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். சோ தேவையானது ஒண்ணே ஒண்ணுதான். இயேசு யாருங்கிறத ஒரு மனுஷன் அறியணுங்க. அப்பொழுது அவர்கள் ஞானஸ்நானத்தை பெற தகுதியுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். அப்போ பாவம் எப்படி போகும்? நான் இதெல்லாம் சொன்ன பிறகு அந்த சகோதரன், அப்ப எடுக்கலாமா? தடை இல்லையா? தடை இல்லை, எடுங்க. ஞானஸ்நானத்தை எடுத்தார். சில மாதங்களுக்குள்ள அவருடைய குடிவெறியின் பழக்கத்திலிருந்து அவர் விடுபட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்போ குடிவெறியின் ஆவியோ அல்லது எந்த பிரச்சனையோ அவனுக்கு தேவை இயேசு. இயேசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்தார்னா அவன் பாவத்தை செய்ய முடியாது. அவனுக்கு இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணு. இயேசு யாருங்கிறத சொல்லு. இயேசு எப்படிப்பட்டவர்னு சொல்லு. இயேசு யாரா இருக்கிறார், உனக்கு என்ன செய்கிறாருங்கிறத சொல்லு. தென் நான் அன்னைக்கு ஒரு 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருப்பேன், நிறைய காரியங்களை சொல்லி ஞானஸ்நானத்தை குறித்து. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, சத்தியத்தை ஒருவர் அறியும் பொழுது அவர்களுக்குள் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகும். அந்த மனக்கண் என்ன செய்யும் தெரியுமா? இன்னொன்று சொல்றேன், முழுகி ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிங்க. ஒருவேளை இன்னும் யாரும் எடுக்காம இருக்கலான்னு தெரியாது. முழுகி ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு கீழ்ப்படிங்க. அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் போது அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகும். ஞானஸ்தானத்தை ஒருவர் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது ரொம்ப சுலபமா இருக்கும். ஒருவர் ஞானஸ்தானத்தை எடுக்கும் பொழுது ரொம்ப நாளா பரிசுத்த ஆவி கேட்கிறேன் பிரதர், எனக்கு அது என்னன்னு தெரில, ஏன் கிடைக்கலன்னு தெரில. மூழ்கி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. அது சத்தியம். அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது இயேசுவே அதை செய்தார்னு வசனம் சொல்லுது. சாலிம் நகருக்கு அருகே தண்ணீர் மிகுதியா இருந்ததுனால் யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான் அப்படின்னு இருக்கு. ஏன் தண்ணீர் அதிகமா வேணும்? தண்ணி அதிகமா இருந்தால் தான் மூழ்கி ஞானஸ்தானம் கொடுக்க முடியும், இல்லைன்னா முடியாது. அதுக்கு தான் அவங்க அதை செய்தான். எனக்கு அன்பான பிள்ளைகளே, ஸோ இந்த கான்டெக்ட்ல, இந்த பகுதிகளில் இயேசு சொல்றாரு, நான் வாசித்த மத்தேயு
20, 28, 19. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அப்போ இயேசுகிட்ட வந்தா அவன் சீஷனாகுகிறான். அதுதான் அடிப்படை. அதான் அடிப்படை. சீஷன் என்பவன் குருவை தொடரணும். சரி, ஆண்டவரே என்னை உம்முடைய சீடராக ஏற்றுக்கொண்டு எனக்கு சொல்லித்தாரும். அப்படி சொன்னா தானே சீஷனுக்கு சொல்லி கொடுப்பார். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ரோட்ல போயிட்டு இருக்க ஆளுக்கு யாராவது சீஷன் ஏற்றுக்கொண்டு சொல்லி கொடுப்பாங்களா? கிடையாதுல்ல. அப்ப என்ன அடிப்படையா தேவை இருக்கு? இயேசுவை குருவாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒருவன் அவசியம். சிம்பிள். ஏற்றுக்கொண்டவனுக்கு உபதேசம் பண்ணு, சுவிசேஷத்தை சொல்லு, சத்தியத்தை சொல்லு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அப்போஸ்தலர்கள் நாட்கள்ல நீங்க பாருங்க, அந்த கொர்நேலியு வீட்டிலையா இருக்கட்டும், அங்க பரிசுத்த ஆவியானவர் இறங்கிடுறாரு. பேதுருக்கு ஆச்சரியமா போயிருது. ஐயோ, பரிசுத்த ஆவியை பெற்றவங்களுக்கு நான் தண்ணீரை விளக்கலாமான்னு சொல்லிட்டு உடனே ஞானஸ்நானம் கொடுத்தார். அங்க அப்படி நடக்கு. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில துடிக்கிறாங்க. கட்டு அறுக்கப்படுது. சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் துதித்துக் கொண்டிருக்கும் போது கட்டு அறுக்கப்படுது. அப்ப சொல்றா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்போஸ்தலர் 16 இல்லையா? 16:31. அப்போஸ்தலர் 16. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஓஹோ, ஒரே ராத்திரியில் எப்படி நடந்துச்சு? பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆகி மன மகிழ்ச்சியா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏங்க ரொம்ப சிம்பிளா கண்டென்ட் ஷார்ட்டா எதுக்கு தெரியுமா மன மகிழ்ச்சியா இருந்தான்னு? மன மகிழ்ச்சியை கொடுக்கறது பரிசுத்த ஆவியானவர். நேத்து ஒரு வசனத்தை காட்டினேன் இல்லையா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. அப்ப மனமகிழ்ச்சி பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிறது. இங்க அப்போஸ்தலரின் பிராக்டிஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஞானஸ்நானத்தை கொடுத்து உடனே கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானவர் கிடைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இவனுடைய ஃபர்ஸ்ட் குவஸ்டின் என்னன்னு கேட்டுடுங்க. 30 அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். இவன் இப்படி கேட்டதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. ஏன்? இவங்க 2 பேரும் கையை காலையும் கட்டி இருக்கிற சமயத்தில் துளிச்சி பாடுறாங்க, ஆண்டவரை பற்றி பாடுறாங்க. பாட 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 இவனும் அந்த காதார கேட்டான் சுவிசேஷத்தை. இவன் வெளியே வந்த உடனே சுவிசேஷத்தை சொல்றாங்க. சுவிசேஷம் இயேசு உனக்காக எப்படி மரித்தார் என்பதை குறித்து பேசுறாங்க. அதெல்லாம் சொன்ன பிறகுதான், ஏன்னா சத்தியத்தை பேசினாங்கன்னு அந்த வசனம் சொல்லுது இல்லையா? வசனத்தை போதித்தார்கள். அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். என்ன வசனம் போதிச்சாங்க? ஒரே நாளில் ஏற்றுக்கொள்றபடிக்கு அது எப்படி நடந்துச்சு? நீ விசுவாசிச்சினா, என்ன விசுவாசினா, நீ இயேசு தேவனுடைய குமாரன், உன்னுடைய பாவங்களை மன்னிக்க அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவர் ரத்தம் சிந்தினார், உன் பாவமற உன்னை கழுவும்படி அவர் உனக்காக சிலுவையில் தொங்கி மரித்தார். இப்படி அந்த சுவிசேஷத்தை மரித்தவரா கிடையாது. ஏன்னா அப்போஸ்தலர்கள் பேசும் பொழுது திரும்ப திரும்ப திருஷ்டாந்தப்படுத்தினது இயேசு உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இயேசு உயிரோடு இருக்கிறவராக காண்பித்ததுனால உயிர்த்தெழுதலின் பிரசங்கத்தை அவங்க செய்தாங்க. ஆமென். சோ இதெல்லாம் அடிப்படை. சரி, ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்க சுவிசேஷத்தின் வாசலை சரியாக பிடித்து தேவனிடமாய் நடக்க வேண்டும். அல்லேலூயா. பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபமா இருக்கட்டும், கலாத்தியருக்கு எழுதின நிருபமா இருக்கட்டும், ரோமருக்கு எழுதின நிருபமா இருக்கட்டும், தெசலோனியருக்கு எழுதின நிருபமா இருக்கட்டும், எல்லாத்துலையும் என்ன பேசுறாரு?
கொரிந்தியருக்கு சொல்லும்போது கூட சொல்றார், உங்ககிட்ட இந்த தப்பு இருக்குப்பா, அதை சரி பண்ணிக்க. நான் இப்படி கேள்விப்படுறேன், அந்நியர்களுக்கும் இல்லாத ஒரு மோசமான செய்கை உன் ஜனத்துக்கிட்ட இருக்கு, மாத்திக்க. ஸோ டீச்சிங்ஸ், உபதேசம், உபதேசம் உபதேசம் ஒரு மனிதனை சீர்படுத்தும், உபதேசம் ஒரு மனிதனை சரிபடுத்தும். they have did. அதுதான் செய்தான். they have done, sorry, அதுதான் செய்தான். they did that. அப்போ வசனம் சொல்லுது, பவுல் 2 வருஷ காலமா அவங்களோட இருந்து என்ன பண்ணானா, பிரசங்கித்தானா. பவுலுடைய பிராக்டிஸ், எந்தெந்த ஊருக்கெல்லாம் போறாரோ அந்த இடத்துலலாம் 2 வருஷம் பிரசங்கம் பண்ணி அங்கே ஒரு தகுதியான ஒரு ஊழியக்காரனை எழுப்பி அவன் கையில் அதை கொடுத்துட்டு போயிடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இது இந்த பகுதி. அப்போ சீஷனா இருக்கிறவனை பார்த்து சொல்றாரு. சீஷன்லாம் யார்? இப்போ நம்ம கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் அங்கீகரிச்சு, அப்போ அங்கீகரித்த ஒவ்வொருவரும் சீஷராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அங்கீகரித்த ஒவ்வொருவரும் யாரா இருக்கிறோம்? சீஷரா இருக்கிறோம். அப்ப சீஷரா இருந்தா நாம் வாசித்த யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அவரில் நாம நிலைச்சிருந்தா அவரும் நம்மளோட நிலைச்சிருப்பார். அவர் நம்மளோட நிலைச்சிருந்தா நாம கனி கொடுக்கிறவங்களா இருப்போம். அப்போ பில்டிங் த ரிலேஷன்ஷிப், தேவனுக்கும் மனுஷனுக்குமான அந்த உறவை புதுப்பிக்கிறது அல்லது அதை உருவாக்குகிறது, அதை செயல்படுத்துகிறதுக்கான முயற்சி நாம் எடுக்க வேண்டும். இப்போ இங்கே இருக்கிறதுல அநேகர் எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒன்று புதிய தலைமுறை கிறிஸ்தவர்கள் இருக்கலாம் நீங்கள் ஒருவேளை. ஆனால் அநேக ஆண்டுகளாக ஆண்டவரை ஆராதிக்கும்படி, தேவனை தேடும்படியாய் தேவனுடைய ஆலயங்களுக்கு போகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறவங்களா இருக்கிற நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் சரியா இருக்கணுங்கிறத இயேசு விரும்புகிறார். பாருங்க, என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொன்னார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும், யோவான் 15:5, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப தனியா ஏதாவது செஞ்சிட முடியுமான்னு கேட்டா வாய்ப்பில்லை. அப்ப வித் ஜீசஸ், இயேசுவோடு சேர்ந்து நான் என்ன செய்ய முடியும்? கனி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். கனி கொடுக்கிறவனா வாழ முடியும். கனியை கர்த்தருக்காக கொடுக்கிறவனாய் மாற வேண்டும். இப்ப இந்த கனி என்பது என்ன? அதை வசனம் தெளிவா சொல்லு. ஆவியின் கனி என்று சொல்லி கலாத்தியர்ல போய் வாசிக்கும் பொழுது ஒரு 9 கனிகளை குறித்து அங்கே எழுதியிருக்கிறது. வரங்களும் 9. ஒரு மனிதனுக்குள் 9 கனிகள் வரும்போது ஆவிக்குரிய ரீதியில் கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. வரங்களை போய் படிக்கணும்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். இப்போ இதுல சொல்லுகிற இந்த 9 குணம், அன்பு, இயேசுவோட இணைஞ்சிருக்கிறவனுக்குள்ள இந்த 9 காரியமும் கட்டாயம் வரும். இது இம்மீடியட்டாவும் கிடைக்கும் சிலருக்கு இட் வில், அதாவது அது ஒரு ப்ராசஸா, ஒரு ப்ராக்ரஷனோட ஒவ்வொரு காரியமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது போகும். ஆனா இதை பெற்றுக்கொள்றது அவரோடு இருக்கிற உறவுல தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும், இல்லைன்னா முடியாது.
இல்லைன்னா முடியாது. எனக்கு அன்பான என் சகோதரனே சகோதரே, பரிசுத்த ஆவியானவர் திட்டம் தெளிவாய் ஒரு காரியத்தை வலியுறுத்துறது. இந்த கனிகளை நான் பெற்றுக்கொள்றதுக்கு நான் திராட்சை செடியாக அவரோட இணையணும். திராட்சை செடியாக அவரோட இணையணும். இதை குறித்து ஒலிவ மரம்னு சொல்லி ரோமர்ல பவுல் பேசுறத பார்க்கிறோம். ரோமர்ல எடுங்க 11வது அதிகாரம், காட்டு ஒலிவ மரம் 24வது வசனம். சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்துக்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவான்னு சொல்றாரு. இது வேற ஒரு கம்பேரிசன்ல பேசுறாரு. ஏன் காட்டு ஒலிவ மரம்னு சொல்றாரு? காட்டு ஒலிவ மரம்னா ஆண்டவரை அறியாத ஜனங்களை குறிக்கிறது, புறஜாதிகளை குறிக்கிறது, இஸ்ரவேலர்கள் அல்ல. இஸ்ரவேலர்கள், அதான் சுய ஒலிவ மரம் அப்படின்னு சொல்றது இஸ்ரவேலரை குறிக்கிறது. சுய ஒலிவ மரம் என்பது இஸ்ரவேலரை குறிக்கிறது. பாருங்க, அந்த 22வது வசனம். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். கொஞ்சம் கடினமான வார்த்தை தான், பட் ஸ்டில் திஸ் இஸ் ட்ரூ. இது உண்மை. அப்ப நான் ஆண்டவரோட இணைஞ்சி ஆண்டவரோட இருக்கிறதுக்கு என்னை என்ன பண்ணியிருக்காரு? வெளியில கடந்த என்ன அவரோட சேர்த்திருக்கிறார். அங்க சீஷர்கள் யாரு? அவங்க அவ்வளவு பேரும் யூதர்கள். நம்ம யாரு? யூதர்கள் அல்ல. நாம யூதர்கள் அல்ல. நாம் யார்? நாம் புறஜாதிகள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி யூத கோத்திரம். நாம் புறஜாதிகளாயிருக்கிறோம். புறஜாதிகளாயிருக்கிற நம்மை காட்டு ஒலிவ மரம் ரொம்ப அழகான மரம். அந்த ஒலிவ மரத்துக்கு ஒப்பிட்டு அந்த ஒலிவ மரத்தில் என்ன பண்ணிட்டாராம்? கொண்டதை இணைச்சிட்டாராம். அந்த ஒலிவ மரம் இயேசுவுக்குரியது. அல்லேலூயா. அப்ப இயேசுவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கனெக்டிங் வித் ஜீசஸ். அப்போ ஆண்டவரே என்னைய அந்த ஒலிவ மரத்தோட சேர்த்திருக்கீங்கல்ல, முடிவு பரியந்தம் நான் வெட்டப்பட்டக்கூடாது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். முடிவு பரியந்தம் நான் வெட்டப்பட்டக்கூடாது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். கேளுங்க ஆண்டவரே. ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட் அண்ட் ரிசீவ். ஆண்டவரே, நான் அதை பெற்றுக்கொள்றேன். நான் வெட்டப்படாதபடிக்கு இந்த கிளையில் இணைக்கப்பட்ட ஒரு செடியாக, ஒரு கொடியாக, கிளையில் இணைக்கப்பட்ட கொடியாக நான் மாறட்டும். கிளையில் இணைக்கப்பட்ட கொடி. எஸ், ஜீசஸ். இயேசு திராட்சை செடி, நாம் அவரிடத்தில் இணைகிற கிளை. இயேசு ஒலிவ மரம். நாம் காட்டு ஒலிவ மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு இங்கே நாட்டப்பட்டிருக்கிறோம். சுபாவ ஒலிவ மரத்திலே, சுய ஒலிவ மரத்திலே நாட்டப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சுபாவம், நல்லா கவனிங்க, காட்டு ஒலிவ மரத்தில் இருந்த பொழுது என்னுடைய சுபாவம் வேற. ஆனால் கிறிஸ்துவின் அந்த ஒலிவ மரத்தின் கிளையாக நான் மாறும்போது என்னுடைய சுபாவம் ஏன் வேறு அவரு, வேறு அவரு. அப்ப அந்த வேர்ல இருந்து அந்த இந்த ஒலிவ மரத்தினுடைய தன்மை என்ன செய்யும்? கட்டாயம் மாறும். இட்ஸ் a change over. It's a complete change over. Hallelujah. எனக்கு அன்பான பிள்ளைகளே, சற்று நிதானித்து பாருங்க. அந்த ஒலிவ மரமா நான் மாற விரும்புறேன், நேரம் கொடுக்க விரும்புறேன். என்னோடு அவர் பேசும்படி, எனக்கு பேசுறதெல்லாம் கேட்க விரும்புறேன், கீழ்ப்படிய விரும்புறேன். ஆண்டவரே, நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்த
நேசித்தீர் என் இயேசுநாதாம். நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதாம். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். பரிசுத்த வாஞ்சை பரமன் ஸ்நேகம் தேடிடவே மறந்துட்டேனே. பரிசுத்த வாஞ்சை பரமன் ஸ்நேகம் தேடிடவே மறந்துட்டேனே. பரிசுத்த ஆவி பருகிட செய்தி, பரிசுத்த ஆவி பருகிட செய்தி, நித்தமும் முன் நின்றிடவே. உன் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். அப்பா, என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. நன்மை ஒன்றும் இல்லாதிருந்தும் பின்னையும் நேசித்தீர் என் இயேசுநாதா. என் ஜீவன் ஆனாலும் சாவானாலும் பின்பற்றுவேன். ஆண்டவரே, என் ஜீவனானாலும் சாவானாலும். எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? I will follow you, Lord. உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஷபரபலபரமனமரபா இயேசுவே, ஷக்ரத்தலாக்கி சக்கினி தரமனா. இயேசுவே, சகல நன்மைகளினால் நிரப்புகிறவர். இயேசு கிறிஸ்துவின் நன்மைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் தொடர்ந்து ஓடி வரேன், எனக்கு கிருபையை தாரும். திராட்சை செடியே இயேசுராஜா, திராட்சை செடியே இயேசுராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படர்கின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படர்கின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசுராஜா, திராட்சை செடியே இயேசுராஜா, வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும், வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா, சீடர்கள் நாங்கள் ஐயா. வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழுகிறோம், வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழுகின்றோம், தியானம் செய்கின்றோம், நாங்கள் தியானம் செய்கின்றோம். திராட்சை செடியே இயேசுராஜா, திராட்சை செடியே இயேசுராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படர்கின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படர்கின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே
இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. ஆண்டவர் ஒரு திராட்சை செடியாக இருக்கிறார். அந்த திராட்சை செடியில நிலைத்திருக்கும்படியாய், அந்த திராட்சை செடியிலே படரும்படியாய், அவரோடு கூட படர்ந்து நடக்கும்படியாய் நம்மை முழுமையுமாய் அர்ப்பணித்து, ஆண்டவரே, ஐ கமிட் மை செல்ஃப் லார்ட், என்னை முழுமையுமாய் ஒப்பு கொடுக்கிறேன்பா, என்னை முழுமையுமாய் அர்ப்பணிக்கிறேன்பா. இந்த திராட்சை செடியில என்னை அர்ப்பணிக்கிறேன், தாழ்த்துகிறேன். என்னை அரவணைத்துக் கொள்ளும், ஏந்தி கொள்ளும், சுமந்து கொள்ளும் கிருபையை தாரும், பலனை தாரும். ஆண்டவரே, உமது விசுவாசத்தை எனக்குள்ளே பெருக செய்யும் தேவனே. உமது அன்பின் கயிறுகளால் நீக்கரபன்னதியான் கர்த்தரை பார்த்து, ஆண்டவரே, உம்மோடு இணைந்திருக்கிற கிளையாக, கொடியாக நாங்கள் மாறட்டும். உம்மோடு இணைந்திருக்கிற கொடிகளாய், எஸ், ஒலிவ மரத்தில் இணைக்கப்பட்ட சரியான ஒரு கிளையாய், எஸ், நான் மாறட்டும் ஆண்டவரே, நான் மாறட்டும் ஆண்டவரே, நான் மாறட்டும்பா. எத்தனை பேர் கேட்பீங்க? எத்தனை பேர் கேட்பீங்க? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? வலது கையை பரலோகத்துக்கு நேரம் நீட்டி, ஃபாதர், இன்னைக்கு நீங்க சொன்ன காரியம், பில்டிங் a relationship with Jesus, இயேசுவோடு இருக்கிற உறவை மேம்படுத்துதல், அந்த உறவை நீட்டுதல், அந்த உறவை பெரிதாக்குதல். ஆண்டவரே, எனக்கு அதை தார். ஷபரபனமரா, கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க என்கிட்ட பேசுறத கேட்கறதுக்கு உங்களோட நான் நேரத்தை செலவு பண்ணேன், எனக்கு உதவி செய்யும். லார்ட், நேரத்தை செலவு பண்ண எனக்கு உதவி செய்யும். ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளின்படி நேரத்தை உம்மோடு செலவு பண்ண எங்களுக்கு கிருபை தார். நேரத்தை உம்மோடு செலவு பண்ணி, நேரத்தை வீணாக்காமல், ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி, ரிலேஷன்ஷிப்பை உம்மோடு நல்லா பில்ட் பண்ணுகிறதுக்கு டெய்லி, தினமும், ஆண்டவரே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றது போல, அதிகாலையில், ஆண்டவரே, இரவு நேரத்தில், நடுஜாமத்தில், ஆண்டவரே, தானியேல் சொல்லுகிறது செய்தது போல, ஆண்டவரே, அந்தி சந்தி மத்தியான வேளைகளில், ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற உறவை நான், ஆண்டவரே, பெரிதாக்கும்படி, அந்த உறவை கட்டும்படி, கட்டி எழுப்பும்படி எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். ஜஸ்ட் ஆஸ்க் காட். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கர்த்தர் அதை கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, அந்த உறவை பில்ட் பண்ணுகிறதுக்கு, அந்த உறவை, ஆண்டவரை, மேம்படுத்துகிறதுக்கு எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும். அன்றைக்கு ஆண்டவர் சொன்னது, அவர் பேசுற நேரத்தை கொடுன்னு. இன்னைக்கு சொல்றது, நீ உன் நேரத்தை ஏன் சமூகத்துல செலவு பண்ணி அந்த நேரத்தை என்னோட உறவாடி பில்ட் பண்ணு, உருவாக்கு, உருவாக்கு, உருவாக்கு. ஆண்டவரை பார்த்து, எஸ் லார்ட், நான் அப்படியே செய்கிறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்கிறேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி say to God, ஆண்டவர்கிட்ட, எஸ் லார்ட், நான் என்ன அர்ப்பணிக்கிறேன், இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் செய்து முடிங்க. தரிசனத்தில், சொப்பனத்தில், என் இருதயத்தில், என் காதுகளிலும் சத்தம் கேட்க வேண்டும். நீர் பேசுகிறவர் என்பது அநேகர் சொல்றாங்க. ஒருவேளை ஏற்கனவே நீங்க அந்த அனுபவத்தில் இருக்கீங்கன்னா ஸ்தோத்திரம். அதுல இன்னும் வளரத்தக்கதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, இன்னும் வளரத்தக்கதாய். ஒருவேளை அந்த அனுபவம், என்னோடு அந்த ஆவியானவர் பேசுற சத்தம், ஐ நீட் டு லிசன், ஐ நீட் டு லிசன். தந்தல் தஃப்னந்தராமா, நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, தங்களை அர்ப்பணிச்சு இந்த காரியங்களை கேட்ட ஒவ்வொருத்தருக்கும் கிருபையையும் பலனையும் பாதுகாப்பையும் தயவையும் தந்து வழிநடத்தும், கிருபையில் நிலைநிறுத்தும், சத்தியத்தை அறியத்தக்க மகா
பெரிய கிருபைகளையும் பிரகாசத்தையும் கண்களிலே தந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். தொடர்ந்து ஜெப வேளைக்குள் கடந்து போகிறோம். கர்த்தர் எங்களோடு பேசி எங்களை நடத்தின இந்த பாதைகளுக்காக நாங்கள் ஜெபித்து உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு கிருபை தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.